நீங்க இன்னும் இந்த ஃபேக் கரன்சியை உங்களோட பேங்க்ல சேவ் பண்ணி உங்களோட வாழ்க்கை செட்டில்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பெஸ்டான இந்த ஃபேக் பேப்பருக்கு அல்டர்னேட்டிவான கிரிப்டோ என்ன இருக்கு, அதுல எந்த கிரிப்டோவை நீங்க 2025 நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட வெல்த் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பிளஸ் அது அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதுல இருக்கிற ரிஸ்க் என்ன, எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஓகே, இன்னும் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் சம்பந்தமான விஷயங்கள் தெரியாட்டி அதுக்கு நான் வேற வீடியோஸ் போட்டுக்கிறேன். அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ. ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா பெஸ்டான கிரிப்டோ கரன்சி எது 2025 நீங்க ஹோல்ட் பண்ணதுன்னு சொல்லி என் ஒப்பீனியன் நான் சொல்ல போறேன். இது ஒன்றும் ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்லை, ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம 2 கிரிப்டோ கரன்சியை பத்தி பார்க்க போறோம். முதலாவது XRP, அடுத்தது பிட்காயின். இந்த 2 கிரிப்டோ கரன்சியையும் கம்பேர் பண்ணி எந்த கிரிப்டோ கரன்சிக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, எந்த கிரிப்டோ கரன்சியில நீங்க உங்களோட வெல்த்தை நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களோட வெல்த் பாதுகாக்கப்படும், எந்த கிரிப்டோ கரன்சியில ரிஸ்க் குறையறீங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க கிரிப்டோ கரன்சிக்கு உள்ள வரணும், ப்ராப்பரா கிரிப்டோ கரன்சியில படிக்கணும், அதுல இருந்து ஏர்ன் பண்ணணும், அதுல இருக்கிற ஏர்னிங் மெத்தட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது எங்க படிக்கிற அதோட விஷயங்கள் என்னங்கிறத வீடியோ எண்ட்ல சொல்றேன். முதலாவது XRP எதுல எல்லாம் பெஸ்டா இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா டிரான்சாக்ஷன் ஸ்பீட். பிட்காயினை கம்பேர் பண்ணக்குள்ள XRP டிரான்சாக்ஷன் ஸ்பீட் ஃபாஸ்ட். ஓகே, 3 to 5 செகண்ட் தான் இருக்கும் டிரான்சாக்ஷனை பண்றது. அடுத்தது டிரான்சாக்ஷன் ஃபீஸும் பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட்ல தான் நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். நீங்க நார்மல் பேப்பர் கரன்சியில நீங்க ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வெஸ்டர்ன் யூனியன் போன்ற இதுல கூட அனுப்புவீங்கன்னா பெர்சன்டேஜ்ல கல்லணுகள் பணம் கேட்பாங்க. ஆனா XRP பாத்தீங்கன்னு சொன்னா சென்ஸ்ல உங்களுக்கு அனுப்பலாம். ஈவன் $1 கூட வராது. நீங்க $1 million நீங்க பணம் அனுப்பினாலும் ஜஸ்ட் ஈவன் நாட் ஓன்லி $1 கூட உங்களுக்கு ஃபீஸ் வராது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எனர்ஜி எந்த விதத்திலையும் யூஸ் ஆகாது. என்ன காரணம் சொன்னா XRP ஒரு ப்ரீ மைண்ட் காயின் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி எல்லா XRPயுமே மைண்ட் பண்ணி ரிப்பிள் லேப்ஸ்ல வச்சிருந்து அதைத்தான் இப்ப செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எக்ஸ்ட்ராவா மைனிங்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று நடக்காததால எந்த விதமான எனர்ஜி வேஸ்டேஜும் இல்லை. அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட SEC இவங்களை சூ பண்ணினாங்க. அதுல இருந்து இப்பதான் இவங்க வெளியில வந்திருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ஆரம்பிச்சது இது ஒரு பேங்கிங் காயின் சொல்லி எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா பேங்க்கும் XRP அடாப்ட் பண்ணுவாங்க. அடாப்ட் பண்ணி வேர்ல்ட் டு வேர்ல்ட், அதாவது பேங்க் டிரான்சாக்சன், அதாவது மணிக்கு பதில் XRP தான் பாவிப்பாங்க, பிட்காயின் இல்லாம XRP தான் பாவிப்பாங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இவங்க உருவாக்கி இருந்தாங்க. ஆனா SEC அவங்கள சூ பண்ணி நிறைய பிரச்சனைகள் போய், ஆனா அந்த பிரச்சனையில அவங்க இருந்த அவ்வளவு காலத்துல கிட்டத்தட்ட 5-6 வருஷம் நினைக்க, அதோட கூடுதல் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இவங்க இந்த பிரச்சனையில இருக்கிற காலகட்டத்தில் இதை விட பெட்டரான பெஸ்டான SEC அலைன்மெண்ட்டுக்கு உள்ள போற மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் எல்லாம் வந்துட்டு, அதனால இப்ப கூட இது பேங்கிங் டிரான்சாக்சனுக்கு பாவிப்பாங்க லைக் இதுன்னு சொல்லி எந்த ஒப்பீனியன் பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல, அதோட காலம் முடிஞ்சு. அவங்க வந்த காலகட்டத்தில இருந்து அவங்க இந்த SEC பிரச்சனைக்கு வராம கண்டினியூஸ் இருந்திருப்பாங்கன்னா மேபி நேரம் பெரிய ஒரு அடாப்ஷன் நடந்திருக்கும். ஆனா இட்ஸ் டூ லேட் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்தது யூஸ் கேஸ் கிராஸ் பார்டர் பேமெண்ட் சொல்லி தான் உருவாக்கி இருந்தாங்க. ஆனா அந்த பிரச்சனை SECயோட பிரச்சனை பண்ணதால யாருமே அதை டிரான்சாக்ஷனுக்குன்னு சொல்லி பாவிக்கிறதில்ல. இப்ப டிரான்சாக்ஷனுக்கு அநேகமானங்கள் ஸ்டேபிள் காயின் பாவிப்பாங்க, அப்படி இல்லாட்டி பிட்காயின் தான் பாவிக்காங்க. XRP யாருமே மெனக்கட்டு ஒரு டிரான்சாக்ஷன் அனுப்புறதுக்காக XRP வாங்கி அதை அனுப்புறங்கிற கான்செப்ட் இல்ல. அடுத்த பிரச்சனை என்ன சொன்னா டீசென்ட்ரலைசேஷன் இல்ல, சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல்ல இருக்குது. அநேகமான இவங்களோட சப்ளை பாத்தீங்கன்னு சொன்னா ரிப்பிள் லேப்ஸ்ங்கிற அவங்களோட உருவாக்கின XRP உருவாக்கின கம்பெனிகிட்ட தான் இருக்குது. அதுவும் இல்லாம இது ப்ரீ மைண்ட் பண்ணப்பட்ட ஒரு காயின் உண்டு. அதாவது அவங்க எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணி வச்சுட்டு ஆக்களுக்கு விற்காங்க. ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா அதனால ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல்ல தான் இது போயிருக்கிறதால இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம காட்டின ஃபேக் பேப்பரே பாவிச்சுட்டு போய் தரலாம். ஓகே, இதை பாவிக்கிறது. அடுத்தது லீகல் ரெகுலேட்டரி பிரச்சனை. கிட்டத்தட்ட SEC லோ ஷூட் எல்லாம் பாஸ் பண்ணி இப்ப அதுல இருந்து வெளியே வந்திருந்தாலும் திரும்ப என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. என்று சொன்னா இது சென்ட்ரலைஸ் ஒரு கம்பெனி, அதாவது ஒரு பிரைவேட் பேங்க் மாதிரி தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த அளவுக்கு டீசென்ட்ரலைஸ்ட் இல்ல. இப்ப வாங்க பிட்காயினை பார்ப்போம். பிட்காயின் தான் உலகத்துக்கே முதல்ல உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. அதோட சேர்த்து இந்த பிட்காயின் டெக்னாலஜியோட தான் பிளாக் செயின்ங்கிற இந்த டெக்னாலஜியை உலகத்துக்கு வந்து பிளாக் செயின் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கிரிப்டோ கரன்சியை தாண்டி நிறைய யூஸ் கேஸ்ல போயிட்டு இருக்குது. அது சம்பந்தமான நான் வேற வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ செய்ய பார்க்கணும். ஓகே, பிளாக் செயின் டெக்னாலஜியை பத்தி. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா XRP குறையலன்னாலும் ஸ்டில் குறையதான். நீங்க $1 million $1 billion பிட்காயினை நீங்க ஒரு அனுப்பக்குள்ள நீங்க $1 $2 கூட நீங்க ஃபீஸ் பே பண்ண மாட்டீங்க. அதே இது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பேங்க் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால அனுப்பலாம். முதலாவது இருந்து உங்களால அனுப்பப்படுறான பேங்க் கூட சொன்னா அவனால் அதுல எத்தனையோ லட்சத்துல ஃபீஸ் இந்த பேர்லயே கொள்ளை அடிச்சிருவாங்க. ஆனா பிட்காயின்ல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியான விஷயங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள ஃபீஸ் பாத்தீங்கன்னா லைக் கப்பல் ஆஃப் டாலர்ஸ் $1 $4 $5 நாட் ஈவன் $1 கூட
சம்டைம்ஸ் போக மாட்டேங்குது. ஓகே, இப்ப கரண்டா இருக்கிற சொலோனா மத்த காயின்களை விட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு குறையதான். ஆனா இருந்தாலும் அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை. ஓகே, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிட்காயினை ஒரு டிரான்சாக்ஷனுக்குரிய விடாம பார்க்காம ஒரு டிஜிட்டல் கோல்டு, அதாவது நம்ம வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு அசெட் மாதிரி தான் பிட்காயினை பாவிக்கணுங்கிறது. என்னது பிட்காயினை டிரான்சாக்ஷன் டே டு டே லைஃப் பாவிக்கிற டிரான்சாக்ஷனுக்கு பாவிக்கிற ஒரு அசெட்டா பிட்காயின் பாவிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம கோல்டு வாங்கி வைக்கோம், கோல்டு எடுத்துட்டு நம்ம கடைக்கு போய் பொருள் வாங்கி தர்றோமா இல்ல, ரைட்? கோல்டு நம்ம ஏன் நம்ம வாங்கி வைக்கணும்னு சொன்னா நம்மளோட அசெட்டை நம்ம இன்ஃபிளேஷன்ல இருந்து இந்த கள்ள கவர்மெண்ட்ல இருந்து பேங்க்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தான் நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்றோம். சேம் திங் கோல்டை விட பிட்காயின் பெட்டர். ஓகே, அப்படியா உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு கொமாடிட்டியா ஹோல்ட் பண்றதுக்கு வேண்டாம் பிட்காயின் யூஸ் பண்ணாத. என்ன பொறுத்தவரை டிரான்சாக்ஷன் பாவிக்கிறது முட்டாள்தனம். இப்போ டிரான்சாக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட பிட்காயினை நீங்க கொலாட்ரலா கொடுத்து நீங்க யூஎஸ்டியோ வேற ஏதாவது பரோ பண்ணி நீங்க பரோ பண்ண வச்சு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பிட்காயினை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நீங்க உங்க டிரான்சாக்ஷனுக்காக பாவிச்சு கொள்ளலாம். ஓகே, நீங்க பெரிய அளவில் அமௌண்ட் எதுல ஹோல்ட் பண்ண சொன்னா பிட்காயின்ல ஹோல்ட் பண்ணணுங்கிறது தான் எந்த அபிப்பிராயம். அடுத்தது மைனிங்குக்காக ஹை எனர்ஜி யூஸ் பண்றாங்கிறது ஒரு நெகட்டிவ் ஆக்கள் கதைச்சாலும் அதை விட கூடுதலான எனர்ஜி பார்த்தீங்கன்னு சொன்னா வேற விஷயங்கள் எல்லாம் ஆக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிட்காயினை மட்டும் அட்டாக் பண்றது அவ்வளவுக்கு நல்ல விஷயம்ல எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஹை எனர்ஜி யூஸ் பண்ணி, அதாவது மைனிங் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி பிட்காயினை மைன் பண்றதால அது இவ்வளவு காலத்துக்கு 16 வருஷத்துக்கு மேல இன்னும் ஹெக் பண்ணப்படாம இன்னும் அது டபுள் ஸ்பெண்ட் பண்ணப்படாம இன்னும் இந்த பேங்க் கள்ள பேங்குகள் கள்ள கவர்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனை எதுவுமே பிட்காயின்ல வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுல இருக்கிற இந்த மைனிங் நெட்வொர்க்கோட பவர் தான். அடுத்த யூஸ் கேஸ் பாத்தீங்க சொன்னா ஸ்ட்ராங் அடாப்ஷன் வந்திருக்குது. ETF எல்லாம் பெரிய பிளாக் ராக், வேன்கார்ட் போன்ற பெரிய பண முதல எல்லாம் பிட்காயின்ல ETF மாதிரி அவங்களோட கஸ்டமர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷனல் அவங்களோட கம்பெனியோட வெல்த்தை பிட்காயின்ல ப்ரொடெக்ட் பண்றாங்க. இப்ப நான் கிரிப்டோக்குள்ள வரக்குள்ள இருந்த சிச்சுவேஷனை விட பயங்கரமா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் மாறி இருக்கு. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல இதை விட பயங்கரமா பிட்காயின் யூஸ் கேஸ் போகும். அதனால நான் பிட்காயின் வரக்குள்ள லெஸ் தென் 3 or 4% ஆனாக்களுக்கு கூட கிரிப்டோவை பத்தி பிட்காயினை பத்தி தெரியாது. அந்த டைம்ல பிட்காயின் பிரைஸ் ஜஸ்ட் $6,000 இருந்தீங்க. ஓகே, ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் அடாப்ஷன் ஆல்மோஸ்ட் 10% வந்துட்டு ஸ்டில் நீங்க ஏர்லி தான். நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு 5-10 வருஷத்துல பிட்காயின் அடாப்ஷன் 20-30-40% போகக்குள்ள நீங்க இப்ப உள்ளுக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா பிட்காயின் $1 million எல்லாம் போகக்குள்ள நீங்க உங்களோட வெல்த்தை நீங்க பிட்காயின்ல ப்ரொடெக்ட் பண்ற ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். This is not a financial advice, but do your own research. அடுத்து சப்ளை பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் 21 மில்லியன் தான் பிட்காயின் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் வந்துட்டு இன்னொரு 1 மில்லியன் தான் இன்னொரு 140 வருஷத்துக்கு வாரத்துக்கு இருக்கு. ஸோ ஹால்விங் ப்ரோசஸ் அது இருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா XRP பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி ப்ரீ மைன் பண்ணப்பட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே, எல்லாமே சென்ட்ரலைஸ் இது. ஆனா இது பிட்காயின் பாத்தீங்கன்னு சொன்னா டீசென்ட்ரலைஸ். மைனஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையா ஹார்ட் ஒர்க் போட்டு லட்சக்கணக்கில் செலவழிச்சு மைன் பண்ண மட்டும்தான் பிட்காயின் வரும். ஓகே, இப்படி கஷ்டப்பட்டு பிட்காயின் உருவாக்கப்படுறாங்கன்னா அது இந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு அசெட்டா இருக்கு. இன்றைக்கு நான் வீடியோ ஷேர் டைமுக்கு பிட்காயின் பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா $1,15,000 கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீலங்கன் காசி பாத்தீங்கன்னா 3 கோடிக்கு மேல. இது இவ்வளவு வேல்யூபிளா வர்த் அசெட் ஆகிக்கிறது காரணம் இதுக்கு பின்னால இருக்கிற இந்த சப்ளை மாடல், அதாவது ஃபிக்ஸ் சப்ளை பிளஸ் அதை உருவாக்குறதுக்கு படுற கஷ்டம். இது XRP மாதிரி சென்ட்ரலைஸ்ட் இல்ல, டீசென்ட்ரலைஸ். உலகம் பூரா இருக்கிற லட்சக்கணக்கான மைனஸ்ட கண்ட்ரோல்ல இருக்கு. நாளைக்கு ஒரு தனி நபரோ அல்லது ஒரு தனி நாடோ அல்லது ஒரு தனி கம்பெனியோ நினைச்சா பிட்காயின்ல எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது, பிட்காயின் அழிக்க முடியாது. ஓகே, பிட்காயின் இந்த உலகத்துல அழிக்கணும்னு சொன்னா உலகம் பூரா ஒரே டைம்ல கரண்ட் கட் ஆகணும். அப்படி கரண்ட் கட் ஆயினா பிட்காயின் மைனிங் நெட்வொர்க்கை டெம்பரரியா ஒரு 2-3 செகண்ட் நிப்பாட்டலாம். அதுக்கு பிறகு ரெனியூபிள் எனர்ஜியை வச்சு திரும்ப மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்து பிட்காயினை தடுக்க நினைச்சா கூட அது முடியாத காரியம். அதனாலதான் இவ்வளவு அட்டாக் பண்ணியும் கூட இவங்க 16 வருஷமா பிட்காயின்ல ஒன்றையும் எடுக்கலாம் இருக்கு. ஓகே, அடுத்தது லீகல் ரெகுலேட்டரி பிரச்சனைகள். நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க பொறுத்த வரைக்கும் சில நாடுகள்ல கிரிப்டோ கரன்சி 100% லீகல், சில நாடுகள்ல கிரிப்டோ கரன்சி அன்னோனுங்க சைட்ல இருக்கு. நீங்க அன்னோனுங்க சைட்ல இருக்க நாடுல இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெகுலேஷன் இருக்கு. நீங்க லீகல் இருக்க நாடுகள்ல இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெக்ஸ்களை பே பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்தா சரி. ஆனா நான் வரக்குள்ள இருந்த லீகல் பிரச்சனையை விட இப்ப பெரிய அளவுல லீகல் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல லீகல் பிரச்சனை உண்டு பிட்காயினுக்கு இருந்தங்கிறதே ஆக்கள் மறந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பிட்காயின் ஒரு நம்ம டே டு டே லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயமா மாறிட்டு போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2025 ஹோல்ட் பண்ணதுக்கு பெஸ்டான கிரிப்டோ கரன்சி பிட்காயின் தான். XRP உங்க இருக்குன்னா லைக் அது உங்களோட விருப்பம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு XRP இல்ல, நான் அதை ஹோல்ட் பண்ண மாட்டேன். கிரிப்டோ பிட்காயின் பத்தி மேலதே டீடைல்ஸ் சொன்னா நீங்க வீடியோ பார்க்க டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சம்பந்தமான மேலதே டீடைல்ஸ் எங்க படிக்கிற எல்லா விஷயத்தையும் தரோம். பை.